ஒரு அந்த கண் பயிற்சி வடிவமைச்சு அவர் செஞ்சு பார்த்து அதை கடைசி நிமிஷத்துக்கு கொண்டு வர வரையிலும் அவர் பயிற்சி செய்து பார்த்ததுனால தான் அவருடைய கண்ணே கண்ணாடி போடுற நிலைக்கு வந்துச்சான். அப்படின்னீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நமக்கு இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவருக்கு ஏதாவது தேவையா? ஏதாவது எழுதி கொடுத்துருந்தோமா? கிடையாது. ஆனால் என்னங்க, அந்த குழந்தை தெய்வீக குழந்தை இல்லைங்களா? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் யார்? 8வது குழந்தை, தெய்வீக குழந்தை. எத்தனையோ மக்களினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு, மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு இயற்கையாக கொண்டு வந்த ஒரு தெய்வீக குழந்தை தான் யாருங்க? மகரிஷி. ஒரு 8 வயசில் அவரை சிந்திக்க தொடங்கி இருக்கிறாருன்னா, நம்ம என்ன காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர் கேட்டார். அண்ணம்மா அவர் என்ன பண்ணார்?